தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் திமுகவின் எண்ணம் நிறைவேறாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். சேலம் வீரபாண்டி தொகுதியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்கள் அஞ்சி வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சித்தார். அதை பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கவலையில்லை என்றும், போதைப்பொருள் நடமாட்டத்தை அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தால் இளைஞர்கள் சீரழியும் நிலை உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய டிஜிபி இல்லை என குறிப்பிட்ட, மக்களை காக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் டிஜிபியை நியமியுங்கள் என்றார். திமுக ஒரு கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்று விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, 2026 குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் என்றார். கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கவில்லை என்பதால் திமுகவில் துரைமுருகனுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றும், குடும்பம்தான் திமுக கட்சி, கட்சிதான் திமுக குடும்பம் என்று சாடினார். திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்திற்கு எந்த திட்டமும் கொண்டுவரப்படவில்லை என்றும், மீண்டும் ஆட்சி அமைக்கும் திமுகவின் எண்ணம் நிறைவேறாது என்றும் குறிப்பிட்டார்.